அத்தியாயம் 645. பரிசுத்த கன்னிகையின் பேரின்பமுள்ள கடந்து போகுதல். காட்சி நாள் நவம்பர் 21, 1951 ஆண்டு. மாதா மட்டுப்பா மாடியின் மீதுள்ள தனது தனிமையான சிறு அறையில் லினன் வெண்துகிலால் ஆன சரீரத்தை மூடுகிற ஆடையையும் மேற்போர்வையையும் தலையிலிருந்து தொங்குகிற மிக மெல்லிய மூடு துகிலையும் உடுத்தி முழுவதும் வெண்மையாயிருக்கிறார்கள். அந்த மேற்போர்வை அவர்களது பின்கழுத்து பகுதியில் கட்டப்பட்டு அவர்களுடைய முதுகுப்புறமாக நீண்டு தொங்குகிறது. மாதா தன்னுடையவும் தான் எப்போதுமே பாதுகாத்து வைத்திருந்த சேசுவுடையவும் ஆடைகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் மிகச் சிறந்த ஆடைகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அவை மிக குறைவாக இருக்கின்றன. தன்னுடையவற்றில் அவர்கள் கல்வாரியின் மேல் தான் உடுத்தியிருந்த உடையையும் மேற்போர்வையையும் எடுக்கிறார்கள். தன் திருச்சுதனுடையவற்றில் கோடை காலங்களில் சேசு வழக்கமாக அணிந்து வந்த ஒரு லினன் அங்கியையும் ஜெத்செமனியில் கண்டெடுக்கப்பட்ட மேற்போர்வையையும் எடுக்கிறார்கள். அதில் அந்த கடும் அச்சத்துக்குரிய நேரத்தில் அவர் சிந்திய இரத்த வியர்வையின் இரத்தத்தின் கரை இன்னமும் இருக்கிறது. இந்த உடைகளை மிக கவனமாக மடித்த பின்பு இரத்தம் படிந்த சேசுவின் மேற்போர்வையை முத்தமிடுகிறார்கள். அதன் பின் பல ஆண்டுகளாக கடைசி போஜனத்தினுடையவும் திருப்பாடுகளினுடையவும் அருளிக்கங்கள் வைத்து பாதுகாக்கப்படுகிற பெட்டியை நோக்கி செல்கிறார்கள். இந்த எல்லா பொருட்களையும் பெட்டியின் மேல் பக்கத்தில் உள்ள ஒரு தனியறையில் சேர்த்து வைக்கிறார்கள். அதன் பின் துணிகளை கீழறையில் வைக்கிறார்கள். காலை நேரத்தை கழிக்கும்படி மாடிக்கு போயிருந்த மாதா வெகு நேரமாக சமையலறையில் இல்லாதிருந்ததைக் கண்டு அநேகமாக கவலையுற்றவராக மட்டுப்பா மாடிக்கு ஏறிப்போய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற அருளப்பர் அவர்கள் பெட்டியை மூடுகிற நேரம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மா என்று கேட்டு மாதாவை திடீரென்று திரும்பச் செய்கிறார். பாதுகாத்து வைக்கப்பட வேண்டியவற்றை நேராக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லா நினைவு பொருட்களையும் அவருடைய எல்லையற்ற அன்பு மற்றும் துயரத்தின் சாட்சிகளாக இருக்கிற எல்லாவற்றையும், இந்த துயரமான பொருட்களை திரும்பவும் பார்ப்பதன் மூலமாக உங்கள் இருதயத்தின் காயங்களை மறுபடியும் ஏன் திறக்கப் போகிறீர்கள் அம்மா? நீங்கள் வெளிரி போயிருக்கிறீர்கள். உங்கள் கை நடுங்குகிறது. ஆதலால் அவற்றை காண்பதால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று அருளப்பர் சொல்கிறார். அவர்கள் வெளிரி போயும் நடுங்கிக் கொண்டும் இருப்பதால் அவர்கள் வியாதியாயிருக்கலாம் அல்லது தரையில் விழுந்து விடலாம் என்று பயப்படுகிறவரை போல. ஓ, நான் வெளிரியும் நடுங்கிக் கொண்டும் இருப்பதற்கு காரணம் அது அல்ல. அவை என் காயங்களை மறுபடியும் திறக்கின்றன என்பதற்காக அல்ல. அவை உண்மையில் ஒருபோதும் முழுமையாக மூடவில்லை. இருந்தாலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் என்னில் இருக்கின்றன.
அவை இப்போது இருப்பது போல ஒருபோதும் இவ்வளவு முழுமையாக இருந்தது இல்லை. இப்போது போல ஒருபோதும் இல்லையா? எனக்கு புரியவில்லை. கொடூர நினைவுகளால் நிறைந்திருக்கிற அந்த பொருட்களை காண்பது என்னில் அந்த நேரத்தில் கடும் வேதனையை தட்டி எழுப்புகின்றன. நானோ ஒரு சீடன் மட்டும்தான். நீங்கள் தாயாயிருக்கிறீர்களே. தாயாயிருப்பதால் நான் அதிகம் துன்பப்பட வேண்டும் என்ற பொருளில் நீ சொல்கிறாய். ஒரு மனித கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் நீ சொல்வது சரிதான். ஆனால் அது அப்படி இல்லை. அது அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிற துயரத்தை தாங்க நான் பழக்கப்பட்டிருக்கிறேன். அது எப்போதுமே துயரமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னமும் அருகாமையும் பூலோகத்தில் என் மோட்சமாயிருந்தன. ஆயினும் அவற்றை நான் விருப்பத்தோடும் அமைதியோடும் துன்புற்று வந்தேன். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு செயலும் அவருடைய பிதாவால் விரும்பப்பட்டது. அது அவருடைய தெய்வீக சித்தத்துக்கு கீழ்ப்படிவதாயிருந்தது. ஆகவே நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னை பற்றிய தேவ சித்தத்திற்கும் திட்டங்களுக்கும் நானும் எப்போதும் கீழ்ப்படிந்து இருந்திருக்கிறேன். சேசு என்னை விட்டு நீங்கிச் சென்ற ஒவ்வொரு தடவையும் நான் துன்புற்றேன். நிச்சயமாக நான் தனிமையை உணர்ந்தேன். தேவாலய வேத பாரகர்களோடு விவாதம் செய்யும்படி ஒரு சிறுவனாக அவர் இரகசியமாக என்னிடமிருந்து பிரிந்தபோது என் துயரத்தினுடைய மிக பெரும் உண்மையான தீவிரத்தை கடவுள் மட்டுமே அளந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த முறையில் அவர் என்னை விட்டு பிரிந்ததால் அவருடைய தாயாகிய நான் கேட்ட அந்த நியாயமான கேள்வி நீங்களாக, மற்றபடி நான் அவரிடம் வேறு எதுவும் சொன்னதில்லை. அதேபோல போதகராகும்படி அவர் என்னை விட்டு பிரிந்து சென்றபோது அவரை நான் தடுத்து நிறுத்தி என்னிடம் வைத்துக் கொள்ளவும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு விதவையாகவும் அதனால் ஒரு சிலரை தவிர்த்து மற்றபடி என்னை நேசியாதிருந்த ஒரு ஊரில் தன்னந்தனியாகவும் இருந்தேன். கானாவூர் விருந்தில் அவருடைய பதிலை கேட்டு நான் ஆச்சரியம் எதையும் வெளிப்படுத்தவில்லை. அவர் தம் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். அதை செய்ய சுதந்திரம் உள்ளவராக அவரை விட்டுவிட்டு நான் விலகி வந்தேன். ஓர் ஆலோசனை கூற அல்லது ஒரு விண்ணப்பம் செய்ய நான் துணிந்திருக்க முடியும். அவருடைய சீடர்களுக்கான ஒரு ஆலோசனை, யாராவது ஒரு பரிதாபமான ஈன பிறவிக்காக ஒரு விண்ணப்பம். ஆனால் அதைவிட மேலாக நான் அப்படி செய்யவில்லை. அவருக்கு பகையாயிருந்த உலகத்திற்குள் போவதற்காக அவர் என்னை விட்டு நீங்கின ஒவ்வொரு தடவையும் நான் துன்பப்பட்டேன். உலகம் எவ்வளவு பாவமுள்ளதாயிருந்தது என்றால் அதில் வாழ்வது அவருக்கு ஒரு பெரும் துன்பமாக இருந்தது. ஆனால் அவர் என்னிடம் திரும்பி வந்த ஒவ்வொரு முறையும் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தது. அது எந்த அளவுக்கு மெய்யாகவே மிக பிரியமுள்ளதாயிருந்ததென்றால் பிரிவின் துயரத்திற்கு அது எனக்கு 70 முறை 7 முறை ஈடு செய்தது.
அவருடைய மரணத்தை அடுத்து வந்த அந்த பிரிவின் துயரம் இருதயத்தை பிளப்பதாக இருந்தது. ஆனாலும் மரித்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தவராக என் சேசு எனக்கு தோன்றியபோது நான் அனுபவித்த பேரானந்த சந்தோஷத்தை எந்த வார்த்தைகளைக் கொண்டு நான் விளக்க முடியும்? அவர் பரலோகத்திற்கு தம் பிதாவிடம் எழுந்தருளிச் சென்றபோது பிரிவின் துயரம் மிகப் பெரியதாயிருந்தது. என் உலக வாழ்க்கை முடிவடையும் போதுதான் அதுவும் முடியும். நான் இப்போது அகமகிழ்ந்து களிகூறுகிறேன். என் வேதனையைப் போலவே என் சந்தோஷமும் பெரிதாயிருக்கிறது. ஏனென்றால் என் ஜீவியம் முடிந்துவிட்டது என்று நான் உணர்கிறேன். நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன். என் இவ்வுலக ஊழியத்தை நான் செய்து முடித்து விட்டேன். மற்றொன்று பரலோகத்தைச் சேர்ந்த ஒன்று. அதற்கு முடிவே கிடையாது. என் சேசுவைப் போல நான் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து முடிக்கும் வரையிலும் கடவுள் இந்த பூலோகத்தில் என்னை விட்டு வைத்திருக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லக்கூடுமாயிருந்தபோது என் சேசு கொண்டிருந்ததும் அவருடைய அதீதமான வாதைகளின் மத்தியில் ஒரே ஒரு துளி மருந்தாக இருந்ததுமாகிய அந்த இரகசிய மகிழ்ச்சியை நானும் கொண்டிருக்கிறேன். சேசுவிடம் மகிழ்ச்சியா? அந்த நேரத்திலா? ஆம் அருள். மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஏற்கனவே கடவுள் ஒளியில் வாழ்கிறவையும் அந்த ஒளியின் பலனாக அரசர் என்ற முறையில் தமது இரகசியங்கள் மேல் நித்தியமானவர் விரித்திருக்கிற திரைகளின் கீழ் மறைந்திருக்கிற ஆழமான காரியங்களை காண்கிறவையுமான ஆன்மாக்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளால் மிகவும் இம்சைப்பட்டவளும் மிகவும் நிலை குலைந்து போனவளும் பிதாவின் கைவிடுதலில் என் திருச்சுதனோடு ஒன்றாக இணைந்து இருந்தவளுமாகிய நான் அச்சமயத்தில் அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் உலகம் முழுவதற்கும் அந்த ஒளி அணைக்கப்பட்டது. ஏனென்றால் முழு உலகமும் அதை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் இருந்தது. எனக்கும் அது அணைக்கப்பட்டிருந்தது. ஒரு நீதியுள்ள தண்டனையாக அல்ல, மாறாக நான் இணை இரட்சகியாக இருக்க வேண்டியிருந்ததால் அப்படி இருந்தது. மேலும் தேவ ஆறுதல்கள் இன்றி கைவிடப்படுதலின் பெரும் வேதனை, இருள், ஆறுதலற்ற நிலை என் திருச்சுதன் சொன்ன எதற்கும் சாத்தியமில்லை என்று நான் நம்பச் செய்ய சாத்தான் செய்த சோதனை ஆகிய எல்லாவற்றையும் நானும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. வியாழன் தொடங்கி வெள்ளி வரை அவரும் தமது ஆத்துமத்தில் அனுபவித்த எல்லாவற்றையும் நானும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் பிற்பாடு நான் புரிந்து கொண்டேன். என்றென்றைக்குமாக உதித்த ஒளி எனக்கு தோன்றிய போது நான் புரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும். நான் செய்து முடிக்க வேண்டுமென்று என் பிதா விரும்பிய எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். என்னையே பலியாக்கும் அளவுக்கு பிதாவை நான் நேசித்ததன் மூலமாகவும் மனிதர்களுக்காக மரிக்கும் அளவுக்கு
அவர்களை நேசித்ததன் மூலமாகவும் தேவ சிநேகத்தின் அளவை நான் நிரம்பச் செய்தேன். நான் செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். என் மாசற்ற சரீரத்தில் நான் கிழிக்கப்பட்டிருந்தாலும் என் ஆவியில் நான் மகிழ்ச்சியோடு சாகிறேன் என்று அவரால் சொல்ல முடிந்தபோது, கிறிஸ்து அனுபவித்த உச்சமான இரகசிய மகிழ்ச்சியையும் நான் புரிந்து கொண்டேன். நான் நிறைவேற்ற வேண்டுமென்று நித்தியத்திலிருந்தே எழுதப்பட்டிருந்த சகலத்தையும் நானும் நிறைவேற்றிவிட்டேன். இரட்சகரை கருத்தரித்து பெற்றெடுப்பதிலிருந்து அவருடைய குருக்களாகிய உங்களுக்கு உங்கள் உத்தமமான உருவாக்கத்திற்கென நான் செய்த உதவிகள் வரைக்கும் திருச்சபை இப்போது உருவாக்கப்பட்டுவிட்டது. அது பலமுள்ளதாக இருக்கிறது. தூய ஆவியானவர் அதை ஒளிர்விக்கிறார். வேத சாட்சிகளின் இரத்தம் அதை பலப்படுத்தி பெருகச் செய்கிறது. என் உதவி எந்த அளவுக்கு அதை ஒரு உயிருள்ள பரிசுத்த அமைப்பாக உருவாக்குவதில் ஒத்துழைத்தது என்றால், தேவ சிநேகமும் பிறர் சிநேகமும் அதை போஷித்து அதிகமாக அதை திடப்படுத்துகின்றன. வெறுப்பு, பகைமை உணர்வுகள், காய்மகாரம், அவதூறு மற்றும் சாத்தானுடைய தீய வேர்கள் அதில் இல்லை. கடவுள் அதனால் மகிழ்ச்சி அடைகிறார். உத்தமதனத்தில் வளரும்படியாக சிநேகத்தில் தொடர்ந்து நீங்கள் வளர வேண்டும் என்றும், அப்படியே கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையிலும் வேதபோதகத்தின் வல்லமையிலும் நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டுமென்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவதால், என் உதடுகளிலிருந்து நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் வேத போதகம் சிநேகத்தின் போதகமாக இருக்கிறது. ஏனென்றால் சேசுவின் ஜீவியமும் என் ஜீவியமும் எப்போதும் அன்பால் வழிநடத்தப்பட்டும் வற்புறுத்தப்பட்டும் வந்துள்ளன. நாங்கள் யாரையும் தள்ளிவிடவில்லை. சகலரையும் நாங்கள் மன்னித்தோம். ஒரே ஒருவனை மட்டும் நாங்கள் மன்னிக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வெறுப்பின் ஊழியனாக இருந்த அவன் வரம்புகள் அற்றதாக இருந்த எங்கள் அன்பை விரும்பவில்லை. தமது சாவுக்கு முன் தமது கடைசி பிரியாவிடையின் போது சேசு, நான் உங்களை நேசித்திருக்கிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அதிலிருந்தே நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று கட்டளை தந்தார். திருச்சபை பிழைத்து இருப்பதற்கும் வளர்வதற்கும் அதற்கு தேவ பிறர் சிநேகம் அவசியமாயிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் குருத்துவ ஊழியர்களில் தேவ பிறர் சிநேகம் இருக்க வேண்டும். உங்கள் முழு பலத்தோடும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை என்றாலும், அவ்வாறே ஆண்டவரில் நீங்கள் உங்கள் சகோதரர்களை நேசிக்கவில்லை என்றாலும் திருச்சபை பலன் தர முடியாதது ஆகிவிடும். உன்னதமானவருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திற்கு சேசுவோடு உடன் வாரிசுகள் என்ற தங்கள் நிலையில் மனிதர்களை மீண்டும் ஸ்தாபிப்பது, உன்னதமான முறையில் ஸ்தாபிப்பது கடினமானதாகவும் மிகச் சிறிய அளவே செய்யப்படக்கூடியதாகவும் ஆகிவிடும்.
ஏனென்றால் உங்கள் அலுவலுக்கு தாம் செய்து வரும் உதவியை கடவுள் நிறுத்திவிடுவார். கடவுள் சிநேகமாயிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒரு தேவ சிநேக செயலாகவே இருந்து வருகிறது. சிருஷ்டிப்பிலிருந்து மனித அவதாரம் வரை, அதிலிருந்து இரட்சணியம் வரை, அதிலிருந்து திருச்சபையின் ஸ்தாபகம் வரை, இறுதியாக அதிலிருந்து நீதிமான்கள் அனைவரும் ஆண்டவரில் மகிழும்படியாக அவர்களை ஒன்று கூட்டுகிற பரலோக ஜெருசலேம் வரை நீ அன்பின் அப்போஸ்தலனாய் இருக்கிறாய் என்பதாலும், மற்றவர்களை விட இவற்றை நன்றாக புரிந்து கொள்ள உன்னால் முடியும் என்பதாலும் இவற்றை நான் உனக்கு சொல்லுகிறேன். அருளப்பர் இந்த இடத்தில் அவர்களை இடைமறித்து, மற்றவர்களும் நேசிக்கிறார்களே, அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களே என்கிறார். ஆம், ஆனாலும் நீ மற்ற சகலரையும் விட மேலாக நேசிக்கிறவனாக இருக்கிறாய். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு சிருஷ்டியினுடையவும் இயல்பை போன்றே நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய தனித்தன்மையை கொண்டிருக்கிறீர்கள். 12 நீயே நேசமுள்ளவனாகவும் மாசற்றவனாகவும் சுபாவத்திற்கு மேற்பட்ட நேசமுள்ளவனாகவும் இருக்கிறாய். ஒருவேளை இல்லை, நிச்சயமாக நீ மாசற்றவனாக இருப்பதால் நீ மிகுந்த நேசமுள்ளவனாய் இருக்கிறாய். இதற்கு பதிலாக ராயப்பன் எப்போதுமே மனிதனாக, அவசரப்படுகிற மனிதனாக இருந்தான். அவனுடைய சகோதரன் பலவேந்திரன் ராயப்பனைப் போல் அல்லாமல் அமைதியாகவும் பயப்படுகிறவனாகவும் இருந்தான். உன் சகோதரன் யாகப்பன் உணர்ச்சி வசப்படுகிறவனாக இருந்தான். எந்த அளவிற்கென்றால் சேசு அவனை இடியின் மகன் என்று அழைத்தார். மற்ற யாகப்பன் சேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரன், நீதிமானாகவும் வீரத்துவமுள்ள ஒருவனாகவும் இருந்தான். அவனுடைய சகோதரன் அல்பேயுசின் யூதா கண்ணியமும் பிரமாணிக்கமும் உள்ளவனாக இருந்தான். தாவீதின் வம்சவழி அவனிடம் வெளிப்படையாக இருந்தது. பிலிப்புவும் பர்த்தலோமேயுவும் பாரம்பரியவாதிகள். தீவிர சீமோன் விவேகமுள்ளவன், தோமை சமாதானமுள்ளவன், மத்தேயு தாழ்ச்சியுள்ளவன். அவன் தன் கடந்த காலத்தை மனதில் கொண்டவனாக, கவனிக்கப்படாதவனாக இருக்க பெரும் முயற்சி செய்தான். யூதாஸ்காரியோத் அந்தோ கிறிஸ்துவின் மந்தையில் கருப்பு ஆடு. அவருடைய அன்பினால் அனலூட்டப்பட்ட அந்த சர்ப்பம் எப்போதும் சாத்தானின் பொய்யனாக இருந்தான். ஆனால் முழுவதுமாக அன்பால் நிறைந்திருக்கிற நீ இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மற்ற அனைவருக்கும், தூரத்தில் இருப்பவர்களுக்கும் எனது இந்த கடைசி அறிவுரையை தருவதற்கு நீ அன்பின் குரலாக ஆக முடியும். கிறிஸ்துவை கருத்தாங்கும் பொருட்டு நித்திய நேசமானவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணவாளியாக இருக்க தகுதி பெறும்படியாக நான் கடவுளோடு ஒரே பொருளாய் ஆனது போல
நீங்களும் இருக்கும்படியாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் தங்களை துன்புறுத்துவோரையும் கூட நேசிக்க வேண்டுமென்று அவர்களிடம் சொல். கடவுளுக்கு என்னை கொடுப்பதால் எவ்வளவு அதிகமான வியாகுலம் எனக்கு வரும் என்பதை நான் உடனடியாக புரிந்து கொண்டாலும் எந்த வரம்புமின்றி என்னை நான் அவருக்கு கையளித்தேன். தீர்க்கதரிசிகள் என் மனதில் பிரசன்னமாயிருந்தார்கள். தேவ ஒளி அவர்களுடைய வார்த்தைகளை எனக்கு மிக தெளிவாக காட்டியது. எனவே சம்மனசானவருக்கு நான் சொன்ன என் முதல் பியாத்தின் நேரத்திலிருந்து, அதாவது ஆகட்டும், ஒரு தாய் துன்புறக்கூடிய எல்லாவற்றிலும் பெரிய துயரத்திற்கு என்னை நான் கையளிக்கிறேன் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனாலும் எதுவும் என் அன்பிற்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அது அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு பலமாகவும் ஒளியாகவும் மேல்நோக்கி ஈர்க்கிற காந்தமாகவும் தனது அணைப்பிற்குள் அடங்குகிறவர்களை மறுரூபமாக்கி புதிய மனிதர்களாக்கி தான் எரிப்பதை பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்துகிற நெருப்பாகவும் இருக்கிறது என்றும் எனக்கு தெரியும். ஆம், அன்பு உண்மையாகவே ஒரு தீச்சுவாலையாக இருக்கிறது. அழுகிப் போகக்கூடியதை, சிதைவுற்றதை, கொஞ்சம் இடிபாடுகளை, ஒரு பரிதாபத்திற்குரிய ஈனப் பிறவியை அது அழித்தாலும் அதை மோட்சத்திற்கு தகுதியுள்ள ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மமாக ஆக்குகிறது. உங்கள் சுவிசேஷ போதகத்திற்கு செல்லும் வழிகளில் எத்தனை சிதைவுகளை, கரைபட்ட, அரிக்கப்பட்ட, தேய்ந்து போன எத்தனை மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள். அவர்களில் யாரையும் நிந்தித்து ஒதுக்காதீர்கள். மாறாக அவர்கள் கடவுளை அடைந்து ரட்சிக்கப்படும்படி அவர்களை நேசியுங்கள். அன்பை அவர்களுக்குள் ஊற்றுங்கள். யாருமே தன்னை நேசிக்காததால் அல்லது மோசமான விதமாக நேசித்ததால் பல சமயங்களில் ஒருவன் கெட்டவனாகிறான். பல காரியங்களால் வெறுமையாக்கப்பட்டவையும் அசுத்தமாக்கப்பட்டவையுமாகிய அந்த தேவாலயங்களில் சுத்திகரிப்பிற்கு பிறகு தூய ஆவியானவர் வந்து வாசம் செய்யும்படியாக அவர்களை நேசியுங்கள். மனிதனை சிருஷ்டிப்பதற்கு கடவுள் ஒரு சம்மனசையோ அல்லது மிகச்சிறந்த மூலப்பொருட்களையோ எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக மிகவும் தகுதியற்ற மூலப்பொருளான மண்ணை மட்டுமே எடுத்துக்கொண்டார். அதன் பின் தம் உயிர் மூச்சை, அதாவது தம் நேசத்தை அவனுள் ஊதினார். தகுதியற்ற பொருளை அவர் சர்வேஸ்வரனுடைய சுவீகார புத்திரன் என்னும் மேன்மையான நிலைக்கு உயர்த்தினார். என் திருச்சுதன் தம் வழியில் அசுத்தத்திற்குள் விழுந்துவிட்ட மனிதர்களை, அநேக சிதைவுகளை கண்டுபிடித்தார். நிந்தனையோடு அவர்களை அவர் ஒருபோதும் மிதித்துக் கொண்டு சென்று விடவில்லை. மாறாக அவர்களை அவர் ஒன்று திரட்டி அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களை பரலோகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்துமங்களாக மாற்றினார். இதை எப்போதும் உங்கள் மனங்களில் கொண்டிருங்கள். அவர் செய்தது போலவே
நீங்களும் செய்யுங்கள். என் திருச்சுதனின் சகல காரியங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் நினைவு கூறுங்கள். அவருடைய தயவுள்ள உவமைகளை நினைவு கூறுங்கள். அவற்றில் வாழுங்கள், அதாவது அவற்றை நடைமுறைப்படுத்துங்கள். உலக முடிவு வரை எதிர்கால சந்ததிகளுக்காக அவை இருக்கும்படியாகவும் நல்ல மனதுள்ள மனிதர்கள் ஜீவியத்தையும் நித்திய மகிமையையும் அடைந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவை எப்போதும் இருக்கும்படி அவற்றை எழுதி வையுங்கள். ஜீவியத்தினுடையவும் சத்தியத்தினுடையவும் நித்திய வார்த்தையானவருடைய சுடர் வீசுகிற சகல வார்த்தைகளையும் திருப்பிச் சொல்ல உங்களால் நிச்சயமாக முடியாது. ஆயினும் உங்களால் முடிந்தவரை அவற்றில் பெரும்பாலானவற்றை எழுதுங்கள். நான் இரட்சகரை உலகத்திற்கு தரும்படி என் மீது இறங்கி வந்தவரும் உங்கள் மீதும் ஒரு தடவை பின் இரண்டாவது தடவையாக இறங்கி வந்தவருமான தேவ ஆவியானவர் அவற்றை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள உங்களுக்கு உதவுவார். மக்கள் கூட்டங்களை மெய்யங்கடவுளிடம் மனம் திருப்பும்படி அவர்களிடம் நீங்கள் பேசும்போது அவற்றை நினைவு கூற அவர் உங்களுக்கு உதவுவார். ஆண்டவருக்கு பல மனிதர்களை தரும்படி நான் கல்வாரியின் மீது தொடக்கி வைத்த ஞான தாய்மையை நீங்கள் தொடர்வீர்கள். அதே தேவ ஆவியானவர் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவரின் பிள்ளைகளில் பேசி, முடியப்பனும் யாகப்பனும் என் யாகப்பனும் மற்றவர்களும் கூட ஏற்கனவே செய்துள்ளது போல தங்கள் வாதைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் இன்பம் உள்ளவர்களாக மரிக்கவும் பரதேச ஜீவியத்தையும் கலாபனைகளையும் அனுபவிக்கவும் கிறிஸ்துநாதருக்கு தங்கள் நேசத்தை அறிக்கையிடவும் மோட்சத்தில் அவரோடு இணைந்திருக்கவும் தக்கதாக அவர் அவர்களை பலப்படுத்துவார். நீ மட்டும் தன்னந்தனியனாக விடப்படும்போது இந்த பெட்டியை பாதுகாத்துக்கொள். தனது பணி முடிந்து விட்டதென்று தான் உணர்வதாக மாதா சொன்ன நேரத்திலிருந்து தான் வெளிரியதை விட எவ்வளவோ அதிகமாக இப்போது மேலும் மேலும் வெளிரியும் நிலை குலைந்தும் போகிற அருளப்பர் தவித்தபடி மாதாவை இடைமறித்து கேட்கிறார். அம்மா, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு சுகமில்லையா? இல்லை, நான் நன்றாயிருக்கிறேன். அப்படியானால் எங்களை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? இல்லை, பூலோகத்தில் இருக்கும் தனையும் நான் உன்னோடு இருப்பேன். ஆயினும் என் பிரிய அருளப்பா, தனியாயிருக்க உன்னையே ஆயத்தம் செய்து கொள். அப்படியானால் உங்களுக்கு உடல் சுகம் இல்லை. அதை என்னிடமிருந்து நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். இல்லை, என்னை நம்பு. இப்போது இருப்பதை விட இவ்வளவு பலத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நான் ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை. ஆயினும் எந்த அளவுக்கு ஓர் ஆனந்தத்தையும் சுபாவத்திற்கு மேற்பட்ட ஜீவியத்தின் நிறைவையும் நான் அனுபவிக்கிறேன் என்றால், ஆம், தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே அதை தாங்க என்னால் முடியாதிருக்கும் என்று நினைக்கிறேன். மறுபுறத்திலோ நான் நித்தியமானவள் அல்ல. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
என் ஆவி நித்தியமானது, என் சரீரம் அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனுடையவும் மாமிசத்தைப் போல, அதுவும் மரணத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. இல்லை இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். உங்களால் சாக முடியாது, நீங்கள் சாகவும் கூடாது. உங்கள் அமலோற்பவ திருச்சரீரம் ஒரு பாவியினுடையதைப் போல சாக முடியாது. நீ சொல்வது தவறு. அருள், என் திருச்சுதன் மரித்தாரே, நானும் மரிப்பேன். நோயையோ சாவின் அவஸ்தையையோ பயங்கர வேதனையையோ நான் அனுபவிக்க மாட்டேன். ஆயினும் மரிப்பதைப் பொறுத்தவரை நான் மரிப்பேன். என்ன நடந்தாலும் இதை மனதில் இருத்து மகனே. முழுவதும் என்னுடையதாக மட்டுமே இருக்கிறதுமான ஓர் ஆசை எனக்கு உண்டு என்றால், அது அவர் என்னை விட்டு நீங்கியதிலிருந்து என்னிடம் இருக்கிறது என்றால், அது இது மட்டும்தான். இதுவே என் முதல் வலிமை மிக்க ஆசை, முற்றிலும் என்னுடையது. என் முதல் சித்தம் என்று கூட நான் சொல்லலாம். என் வாழ்வில் மற்ற எல்லாமும் தேவ சித்தத்திற்கு என் சித்தத்தின் சம்மதமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு சிறுமியாக என் இருதயத்தில் தேவனால் வைக்கப்பட்ட அவருடைய சித்தம் ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டுமென்ற சித்தம். அவருடைய சித்தம் சூசையப்பருடன் என் மெய்விவாகம். அவருடைய சித்தம் என் தெய்வீக கன்னித் தாய்மை. என் வாழ்வில் சகலமும் கடவுளின் சித்தத்தாலும் அவருடைய சித்தத்திற்கு என் கீழ்ப்படிதலாலும் செய்யப்பட்டது. ஆனால் சேசுவோடு இணைய வேண்டுமென்ற இந்த ஆசை முற்றிலும் என்னுடையதாக இருக்கிற ஒரு சித்தம் ஆகும். என்றென்றைக்கும் தொடர்ந்து அவரோடு இருக்கும்படி பூலோகத்தை விட்டு பரலோகத்திற்குச் செல்வது என்னுடைய பல ஆண்டு ஆசை. இப்போது அது நிஜமாகும் நிலையில் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். இவ்வளவு தூரம் நிலை குலைந்து போகாதே அருள். அதற்கு பதிலாக என் கடைசி விருப்பங்களை கேள். உயிரூட்டுகிற ஆவி பிரிக்கப்பட்டு என் சரீரம் சமாதானத்தில் இருக்கும்போது எபிரேயர்களின் வழக்கப்படி வாசனை களிம்புகள் பூசும் சடங்குக்கு என்னை உட்படுத்த வேண்டாம். ஏனென்றால் நான் இப்போது ஒரு யூத பெண் அல்ல, ஒரு கிறிஸ்தவள். ஒருவன் சூழ்நிலையை சரியானபடி சிந்திப்பான் என்றால் நானே முதல் கிறிஸ்தவள். மாமிசமும் இரத்தமுமாக என்னில் கிறிஸ்துவை கொண்டிருப்பதில் நானே முதலானவளாக இருந்ததாலும் நானே அவருடைய முதல் சீடராக இருந்ததனாலும் அவருடைய சீடர்களாகிய உங்களுக்கு மத்தியில் நானே அவரோடு இணை இரட்சகி ஆகவும் அவருடைய அலுவலை தொடர்ந்து நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்கிறேன். என் தந்தையையும் தாயையும் என் பிறப்பின் போது எனக்கு உதவியாயிருந்தவர்களையும் தவிர ஜீவியமுடைத்தான எந்த சிருஷ்டியும் என் சரீரத்தை ஒருபோதும் கண்டதில்லை.
தேவ வார்த்தையானவரின் உயிருள்ள பேழை என்று நீ என்னை அடிக்கடி அழைத்தாய். இப்போது பிரதான குருவைத் தவிர வேறு யாரும் உடன்படிக்கை பேழையை காணக்கூடாதென்று உனக்கு தெரியும். நீ ஒரு பெரிய குரு. தேவாலயத்தின் பெரிய குருவை விட நீ மிக அதிக பரிசுத்தனும் மாசற்றவனுமாய் இருக்கிறாய். ஆயினும் சரியான நேரத்தில் நித்திய பிரதான குரு மாத்திரமே என் சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே என்னை தொடாதே. எது எப்படி இருந்தாலும் பார்த்தாயா? நான் ஏற்கனவே என்னை சுத்திகரித்திருக்கிறேன். ஒரு சுத்தமான உடையை, நித்திய விவாகத்தின் ஆடையை ஏற்கனவே அணிந்திருக்கிறேன். ஆனால் எதற்காக அழுகிறாய் அருள்? ஏனென்றால் துயரத்தின் புயல் என்னுள் சுழற்றி அடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை இழக்கும் தருவாயில் இருப்பதை நான் அறிகிறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? இந்த நினைவால் என் இருதயம் பல துண்டுகளாக கிழிக்கப்படுவதாக நான் உணர்கிறேன். இந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியாது. நீ அதை தாங்குவாய். கடவுள் எனக்கு உதவி செய்தது போல நீயும் வாழ, நீண்ட நாள் வாழ அவர் உனக்கு உதவுவார். ஏனென்றால் சேசு மரித்த போதும் பரலோகத்திற்கு எழுந்தருளிச் சென்றபோதும் கொல்கத்தாவின் மீதும் ஒலிவமலையின் மீதும் அவர் எனக்கு உதவாமல் இருந்திருந்தால் ஈசாக்கு இறந்தது போல நானும் இறந்திருப்பேன். வாழ்வதற்கும் சகலருடைய நன்மைக்காகவும் முன்பு நான் உனக்கு சொன்னவற்றை நினைவில் கொள்வதற்கும் அவர் உனக்கு உதவுவார். ஓ, நான் நினைவில் வைத்திருப்பேன். எல்லாவற்றையும் உங்கள் திருச்சரீரத்தின் மட்டிலும் நீங்கள் விரும்பியதை நான் செய்வேன். ஒரு கிறிஸ்தவளாகிய உங்களுக்கு நான் நிச்சயமாயிருக்கிறபடி மாமிசத்தின் அழிவிற்கு உட்படுத்தப்பட முடியாத மகா பரிசுத்த தேவ மாதாவாகிய உங்களுக்கு எபிரேய சடங்குகள் உதவாது என்பதும் எனக்கு புரிகிறது. ஜென்ம பாவத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டதாலும் அதையும் விட மேலாக வரப்பிரசாதத்தினால் நிறைந்தவர்களாக இருப்பதோடு தேவ வார்த்தையானவராகிய வரப்பிரசாதத்தையே உங்களுள் அடக்கித் தாங்கி அதன் காரணமாக அவருடைய மிக உண்மையான அருளிக்கமாக நீங்கள் இருப்பதாலும் வேறு எந்த அழியக்கூடிய சரீரமும் அடைய முடியாத அளவுக்கு தெய்வீகமாக்கப்பட்டுள்ள உங்கள் திருச்சரீரம் எல்லா இறந்த மாமிசத்தையும் போல அழிவுக்கும் அழுகலுக்கும் உட்பட முடியாது. இதுவே உங்கள் மீதும் உங்களிலும் கடவுள் செய்கிற கடைசி புதுமையாக இருக்கும். நீங்கள் இருக்கிறபடியே பாதுகாக்கப்படுவீர்கள். அப்படியானால் அழாதே என்று உணர்ச்சியோடு சொல்கிறார்கள் மாதா. நிலை குலைந்து போய் அவருடைய கண்ணீரால் முழுவதுமாக கழுவப்பட்டிருக்கிற அப்போஸ்தலரின் முகத்தை பார்த்தபடி, மேலும் நான் இருக்கிறபடியே பாதுகாக்கப்படுகிறேன் என்றால் நீ என்னை இழந்து போக மாட்டாய். எனவே கவலைப்படாதே
என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் அழியாதவர்களாக நிலைத்திருந்தாலும் நான் உங்களை இழக்கப் போவதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அதை உணர்கிறேன். துயரத்தின் சுழற்காற்றில் சிக்கிக் கொண்டதைப் போல நான் உணர்கிறேன். என்னை முறித்து அடித்து வீழ்த்துகிற ஒரு சூறாவளி அது. நீங்களே எனக்கு சகலமுமாக இருந்தீர்கள். குறிப்பாக என் உறவினர்கள் இறந்ததிலிருந்து. இரத்த உறவாலும் ஊழியத்தாலும் என் மற்ற சகோதரருமாய் இருப்பவர்கள் தூரமாயிருக்கிறார்கள். ராயப்பர் தம்மோடு கூட்டிச் சென்று விட்ட பிரியமுள்ள மார்சியமும் இப்போது தூரத்தில் இருக்கிறான். நான் இப்போது மிக கடுமையான புயலில் தன்னந்தனியாக விடப்படுவேன். அருளப்பர் மாதாவின் திருப்பாதங்களில் விழுந்து இன்னும் அதிகமாக கசந்து அழுகிறார். மாதா அவர் மேல் குனிகிறார்கள். கேவுதல்களால் குலுங்குகிற அவருடைய சிரசின் மீது தன் கரத்தை வைத்து சொல்லுகிறார்கள், இல்லை, அப்படி இல்லை. நீ ஏன் என்னை துயரப்படுத்துகிறாய்? சிலுவையின் அடியில் நீ எவ்வளவோ பலமுள்ளவனாக இருந்தாய். அவருடைய வேத சாட்சியத்தின் கொடூரத்தாலும் மக்களின் குரூரமுள்ள வெறுப்பினாலும் அது எவ்வளவோ பயங்கரத்துக்குரிய ஈடிணை இல்லாத காட்சியாயிருந்தது. அப்போது அவரையும் என்னையும் தேற்றும் அளவுக்கு நீ வலிமை மிக்கவனாக இருந்தாய். ஆனால் இன்று எவ்வளவோ பேரமைதியாகவும் நிசப்தமாகவும் இருக்கிற இந்த சாபத்து மலையில் தனது முன்சுவை ஒன்றை எனக்கு தருகிற அந்த எல்லையற்ற பேரின்பத்தின் நிமித்தமாக மகிழ்ச்சி கொண்டாடுகிற என் முன்பாக ஏன் இவ்வளவு நிலைகுலைந்து போயிருக்கிறாய்? அமைதி பெறு. நம்மை சுற்றியும் என்னிலும் இருக்கிறதை கண்டுபாவி. அல்லது அதைவிட மேலாக அதனோடு சேர்ந்து கொள். எல்லாமே அமைதியாயிருக்கிறது. நீயும் அமைதியோடு இரு. ஒலிவ மரங்கள் மட்டும்தான் தங்கள் மெல்லிய சரசரப்பினால் இந்த வேளையின் பூரண அமைதியை குலைக்கின்றன. ஆயினும் இந்த மென்மையான சப்தம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என்றால், வீட்டைச் சுற்றி சம்மனசுகள் பறக்கிற சப்தம் போல் இருக்கிறது. ஒருவேளை உண்மையாகவே அவர்கள் இங்கு இருக்கலாம். ஏனென்றால் சம்மனசுக்கள் ஒருவரோ அல்லது பலரோ என் வாழ்வின் ஒரு விசேஷ தருணத்தில் நான் இருந்துள்ள போதெல்லாம் எப்போதும் என் அருகில் இருந்திருக்கிறார்கள். இறைவனுடைய ஆவியானவர் என் கன்னி உதரத்தை வளம்பரச் செய்தபோது அவர்கள் நசரேத்தில் இருந்தார்கள். சூசையப்பர் என் நிலை குறித்து நிலை குலைந்தும் நிச்சயமற்றவராகவும் என் மட்டில் எப்படி நடந்து கொள்வதென அறியாமலும் இருந்தபோது அவரோடு அவர்கள் இருந்தார்கள். பெத்லகேமில் சேசுவின் பிறப்பின் போதும் நான் எகிப்துக்கு ஓடிப்போன போதும் அவர்கள் 2 தடவைகள் எங்களோடு இருந்தார்கள். எகிப்தில் நாங்கள் இருந்தபோது பாலஸ்தீனத்துக்கு திரும்பி வரும்படி அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். மேலும் சம்மனசுக்களின் அரசர் தாம் உயிர்த்தெழுந்தவுடன்
என்னிடம் வந்திருந்ததால் சம்மனசுக்கள் என்னிடம் வரவில்லை என்றாலும், சாபத்து நாளுக்கு அடுத்த நாள் விடியற்காலையில் சம்மனசுக்கள் பக்தியுள்ள ஸ்திரீகளுக்கு தோன்றி, ராயப்பரும் நீயும் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். என் ஜீவியத்தினுடையவும் சேசுவின் ஜீவியத்தினுடையவும் தீர்மானமான தருணங்களில் சம்மனசுக்களும் ஒளியும் எப்போதும் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். தேவ பத்திராசனத்தன்று அவருடைய கைத்தாதியாகிய என்னிடம் ஒளியும் நேசப்பற்றுதலும் இறங்கி வந்தன. அவை என் இருதயத்திலிருந்து என் அரசரும் ஆண்டவருமாகிய சர்வேஸ்வரனிடம் ஏறிச் சென்றன. இவ்வாறு நிறைவேற வேண்டுமென எழுதப்பட்டிருந்தது நிறைவேறும்படியாகவும், சரியான நேரத்திற்கு முன் மனிதாவதாரத்தின் பக்திக்குரிய பரம ரகசியம் நிறைவேறுவதை சாத்தானும் அவனுடைய ஊழியர்களும் அறியாதிருக்கும்படியாக, கடவுளின் இரகசியங்களின் மீது விரிக்கப்படும் ஒளியின் மூடுதிரை ஒன்றை உருவாக்கும்படியும், அவை என்னை கடவுளோடும் அவரை என்னோடும் ஒன்றாக இணைத்தன. இந்த மாலையிலும் கூட சம்மனசுக்களை நான் காணவில்லை என்றாலும், அவர்கள் என்னை சுற்றி இருப்பதை நான் உணர்கிறேன். மேலும் ஓர் ஒளி, ஒரு தாங்க முடியாத ஒளி, கிறிஸ்துவை நான் கருத்தாங்கிய கணத்திலும் அவரை நான் உலகிற்கு தந்த கணத்திலும் என்னை சூழ்ந்து கொண்ட ஒளியைப் போன்ற ஒளி எனக்குள் பெருகுவதை நான் உணர்கிறேன். வழக்கத்தை விட அதிக வல்லபமுள்ளதாக நேச வல்லமையில் இருந்து வருகிற ஓர் ஒளி. இதே போன்ற ஒரு நேச வல்லமையின் வழியாகத்தான் வார்த்தையானவர் மனிதராகவும் இரட்சகராகவும் ஆகும்படியாக காலத்திற்கு முன்னமே அவரை பரலோகத்திலிருந்து நான் பறித்தெடுத்து கொண்டேன். இந்த மாலையில் என்னை தாக்குவது போல தோன்றுகிற அந்த விதமான ஒரு நேச வல்லமையின் வழியாக பரலோகம் என்னை கடத்திச் செல்லும் என்றும், நான் புனிதர்களோடும் சம்மனசுக்களின் அணிகளோடும் சேர்ந்து கடவுள் எனக்கு செய்திருக்கிற காரியங்களுக்காக அவருக்கு என்னுடைய அழியாத மாக்னிஃபிகாத்தை என்னுடைய ஆத்மத்தோடு சேர்ந்து பாடும்படியாக நான் போக வேண்டுமென்று ஏங்குகிற இடத்திற்கு என்னை அது தூக்கிச் செல்லும் என்று நான் நம்புகிறேன். அநேகமாக அது உங்கள் ஆவியானவரோடு மட்டும் இருக்காது, மறைமுகமாகத்தான் என்றாலும் தோபியாஸ் உங்களை பற்றி சரியாக முன்னுரைத்தபடி பூமியானது உங்களுக்கு பதில் கூறும். அது உலக முடிவு வரையிலும் தனது மக்களோடும் தேசங்களோடும் உங்களை மகிமைப்படுத்தி கௌரவித்து உங்களை நேசிக்கும். ஏனென்றால் நீங்கள் அதிபரிசுத்த ஸ்தலத்தை அல்ல, மாறாக ஆண்டவரை மெய்யாகவே தனக்குள் சுமந்திருந்த ஸ்திரீயாக இருக்கிறீர்கள். இத்தனை காலமாக சகல பிரதான குருக்களும் தேவாலயத்தைச் சேர்ந்த மற்ற சகலரும் சர்வேஸ்வரனுக்கு அளித்துள்ள அதே அளவு சிநேகத்தை நீங்கள் தனியாளாக அவருக்கு தந்திருக்கிறீர்கள். அதுவும் ஆர்வமிக்க மிக பரிசுத்தமான சிநேகத்தை தந்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக கடவுள் உங்களை சகலரிலும் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக ஆக்குவார். என் ஒரே விருப்பத்தை
நான் விரும்புகிற ஒரே ஒரு காரியத்தை அவர் திருப்தி செய்வார். ஏனென்றால் சிநேகமானது என் திருச்சுதனும் சர்வேஸ்வரனுமானவரின் உத்தமமான சிநேகத்தைப் போல ஏறக்குறைய உத்தமமானதாக இருக்கும் அளவுக்கு முழுமை பெறும்போது அது எதையும் சாதிக்கிறது. மனித கருத்துப்படி சாதிக்க வாய்ப்பே இல்லாதவற்றையும் கூட அது சாதிக்கிறது. இதை நினைவில் கொள் அருள். உன் சகோதரர்களுக்கும் இதை அறிவி. மனிதர்கள் மிக அதிகமாக உங்களுக்கு எதிராக போராடுவார்கள். எல்லாவிதமான தடைகளும் துன்புறுத்துவோரால் படுகொலைகளும் கிறிஸ்தவர்களின் குறைபாடுகளும் எழும்பி தோற்றுவிடுவோம் என்ற பயத்தை உங்களுக்கு தரும். ஸ்காரியோத்தினுடையதைப் போன்ற ஒழுக்கமுறை உங்கள் ஆத்துமங்களை தைரியம் இழக்கச் செய்யும். அஞ்சாதீர்கள், நேசியுங்கள், அஞ்சாதீர்கள். உங்கள் நேசத்தின் அளவை பொறுத்து கடவுள் உங்களுக்கு உதவி செய்து அனைத்தின் மீதும் அனைவரின் மீதும் நீங்கள் வெற்றி கொள்ளச் செய்வார். ஒருவன் ஒரு பத்ராசனராக ஆவான் என்றால் அவனால் எதையும் சாதிக்க முடியும். அப்போது இந்த அற்புதமான நித்திய வஸ்துவும் நமக்குள் கடவுளால் ஊற்றப்பட்ட அவருடைய உயிர் மூச்சாகிய ஆத்மமானது தன்னையே முழு விசையோடு பரலோகத்தை நோக்கி தள்ளுகிறது. அது ஒரு தீச்சுவாலையைப் போல தேவ பத்ராசனத்தின் அடியில் விழுந்து கடவுளோடு பேசுகிறது. அது பேசுவதை கடவுள் கேட்கிறார். அது சர்வ வல்லவரிடமிருந்து தான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுகிறது. பண்டைய திருச்சட்டத்தால் வகுக்கப்பட்டபடி எவ்வாறு நேசிப்பது என்றும் என் திருச்சுதன் எவ்வாறு நேசித்தார், எவ்வாறு மக்களுக்கு நேசிக்க கற்றுத்தந்தார் என்றும் மனிதர்கள் அறிந்தார்களென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றிருப்பார்கள். நான் இவ்வாறுதான் நேசித்தேன். அதனால்தான் அவர் துயர மிகுதியால் மரித்தது போல நான் நேச மிகுதியால் மரித்து இந்த பூமியில் இராமல் போவேன் என்று உணர்கிறேன். நல்லது, என் நேசத்தினுடைய கொள்ளளவு முழுவதும் நிரம்பியுள்ளது. என் ஆத்துமமும் என் சரீரமும் இனிமேலும் அதை தங்களுக்குள் தாங்க முடியாதவையாக இருக்கின்றன. நேசம் அதிலிருந்து நிரம்பி வழிகின்றது. அது என்னை மூழ்கடித்து அதே வேளையில் மோட்சத்தை நோக்கி என் திருச்சுதனாகிய கடவுளை நோக்கி என்னை உயர்த்துகிறது. அவருடைய குரல் என்னிடம், வாருங்கள், வெளியே வாருங்கள், எங்கள் அமல பத்ராசனத்திற்கும் எங்கள் திரியேக அரவணைப்பிற்கும் எழுந்து வாருங்கள் என்று அழைக்கிறது. என்னை சூழ்ந்திருக்கிற பூமி மோட்சத்திலிருந்து என்னிடம் வருகிற பிரகாசமுள்ள ஒளியில் மறைந்து போகிறது. இந்த மோட்ச குரலில் உலக இரைச்சல்கள் அழிந்து போகின்றன. தேவ அரவணைப்பிற்கான என் நேரம் வந்துவிட்டது. என் பிரியமுள்ள அருள். அருளப்பர் இன்னமும் ஓரளவு நிலை குலைந்திருந்தாலும் மாதா பேசுவதை கவனித்தபடி சற்று அமைதி அடைந்திருந்தார். அவர்களுடைய பேச்சின் கடைசி பகுதியின் போது பரவசத்தோடும் ஏறக்குறைய பேரின்ப நிலையிலும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகமோ மாதாவின் முகத்தைப் போல வெளுத்திருக்கிறது. ஆயினும்
மாதாவின் முகத்தில் வெளிரிய நிறம் ஒரு மிக வெண்மையான ஒளியாக மாறுகிறது. மாதாவை தாங்கிக் கொள்ளும்படி அருளப்பர் அவர்களை நோக்கி ஓடுகிறார். அதே வேளையில் அவர் அதிசயித்து, சேசு தாபோர் மலையில் மறுரூபம் அடைந்தபோது இருந்தது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் நிலவைப் போல ஒளிர்கிறது. உங்கள் ஆடைகள் மிக வெண்மையான தீப்பிழம்பின் முன் வைக்கப்பட்ட வைரத் தகட்டைப் போல பிரகாசிக்கின்றன. நீங்கள் இப்போது மனுஷீகமாகவே இல்லை அம்மா. மாமிசத்தின் பாரமும் ஒளிப்புகா தன்மையும் மறைந்துவிட்டன. நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். ஆயினும் நீங்கள் சேசுவல்ல. அவர் மனிதனாயிருப்பது போக கடவுளாகவும் இருப்பதால் இங்கு ஒலிவமலை மீது தாம் பரலோகத்துக்கு ஆரோகணமான போது செய்தது போல தாபோர் மலை மீது அவரால் தாமாகவே தனித்து நிற்க முடிந்தது. ஆனால் உங்களால் முடியாது. உங்களால் நிற்க முடியாது. வாருங்கள், களைத்துப் போன உங்கள் பாக்கியமுள்ள திருச்சரீரத்தை உங்கள் சிறு படுக்கையில் கிடத்த நான் உங்களுக்கு உதவுவேன். இளைப்பாருங்கள் என்கிறார். அன்போடு அவர்களை அந்த எளிய படுக்கைக்கு நடத்திச் செல்கிறார். அதன் மீது மாதா தன் மேற்போர்வையை கூட அகற்றாமல் படுக்கிறார்கள். தனது முன் கைகளை தனது மார்பின் மீது மடித்து வைத்து தன் கண்ணிமைகளை தயாளமுள்ள தனது திருவிழிகளின் மீது மூடியபடி தன் மீது குனிந்து நிற்கிற அருளப்பரிடம் அவர்கள், நான் கடவுளில் இருக்கிறேன், கடவுள் என்னில் இருக்கிறார். நான் அவரை கண்டு தியானித்து அவருடைய அரவணைப்பை உணர்கிற இவ்வேளையில் நீ சங்கீதங்களையும், குறிப்பாக இந்த வேளையில் என்னை பற்றிய மற்ற ஏதாவது வேதாகம பக்கங்களையும் சொல். ஞானத்தின் ஆவியானவர் அவற்றை உனக்கு குறித்து காட்டுவார். அதன்பின் என் திருச்சுதனின் ஜெபத்தை சொல். மங்கள வார்த்தை அறிவிக்கிற அதிதூதரும் எலிசபெத்தம்மாளும் என்னிடம் சொன்ன வார்த்தைகளையும் என் தேவஸ்துதி பாடலையும் திரும்பவும் சொல். இந்த பூமியில் இன்னமும் என்னில் எஞ்சியிருப்பதோடு நீ கூறுவதை நான் கேட்பேன் என்கிறார்கள். தம் இருதயத்திலிருந்து எழுந்து வருகிற கண்ணீரை அடக்க போராடிக் கொண்டும் தம்மை நிலைகுலையச் செய்கிற உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்த பெருமுயற்சி செய்து கொண்டும் இருக்கிற அருளப்பர் தமது அழகிய குரலில் 118ஆம் சங்கீதத்தை பாடுகிறார். இத்தனை வருடங்களில் அவருடைய குரல் ஏறக்குறைய சேசு உடையதைப் போல ஆகியிருக்கிறது. மாதா ஒரு புன்சிரிப்போடு அதை கவனித்து, என் சேசு என் பக்கத்தில் இருப்பது போலவே இருக்கிறது என்கிறார்கள். அவர் அந்த சங்கீதத்தை ஏறத்தாழ முழுமையாகச் சொல்கிறார். அதன்பின் 41ஆம் சங்கீதத்தின் முதல் 3 திருவாக்கியங்களையும் 38, 22 மற்றும் 1ஆம் சங்கீதங்களின் முதல் 8 திருவாக்கியங்களையும் சொல்லுகிறார். அதன்பின் பரலோக மந்திரத்தையும் கபிரியேல் அதிதூதர் மற்றும் எலிசபெத்தம்மாளின் வார்த்தைகளையும் தோபியாசின் கீதத்தையும் சர்வ பிரசங்கி ஆகமத்தின் 24ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 46 முடிய உள்ள திருவாக்கியங்களையும் சொல்லுகிறார். இறுதியாக மாக்னிஃபிகாத் சொல்கிறார்.
ஆனால் அதன் 9வது வாக்கியத்திற்கு வருகிறபோது, மாதா தன் உயிர் பிரிந்து விட்டதை தானே கவனிக்காதது போல தன் நிலையிலும் தோற்றத்திலும் மிக இயல்பாகவும் புன்னகைத்தபடியும் சமாதானம் நிறைந்தவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் சுவாசிக்காமல் இருப்பதை கவனிக்கிறார். அருளப்பர் இதயத்தை பிளக்கிற ஒரு கதறலுடன் அந்த படுக்கையின் ஓரமாக தரையில் தம்மையே வீழ்த்துகிறார். மாதாவை அழைக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார். மாதாவால் இனி தனக்கு பதில் சொல்ல முடியாது என்றோ, அவர்களுடைய திருச்சரீரத்திலிருந்து அதை இயக்குகிற ஆத்துமம் விலக்கப்பட்டு விட்டது என்றோ தம்மைத் தாமே நம்பச் செய்ய இயலாதவராக அவர் இருக்கிறார். ஆயினும் சாட்சியத்திற்கு அவர் தம்மை கையளிக்க வேண்டியது இருக்கிறது. சுபாவத்திற்கு மேற்பட்ட மகிழ்ச்சியின் பாவனை இன்னும் நிலைத்திருக்கிற அவர்களுடைய திருவதனத்திற்கு மேலாக அவர் குனிகிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக அந்த இனிய முகத்தின் மீதும் அவர்களுடைய மார்பின் மீது எவ்வளவோ மென்மையாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிற திருக்கரங்களின் மீதும் பொழிகிறது. இது மட்டுமே மாதாவின் திருச்சரீரத்தை குளிப்பாட்டுகிறது. அன்பின் அப்போஸ்தலரும் சேசுவின் திருச்சித்தத்தினால் மாதாவினுடைய சுவீகார மகனுமாயிருக்கிற அருளப்பரின் கண்ணீர். இந்த முதல் உணர்ச்சி பெருக்கு முடிகிற போது அருளப்பர் மாதாவின் விருப்பத்தை நினைவு கூர்ந்து அந்த சிறு படுக்கையின் பக்கங்களில் தொங்குகிற அவருடைய அகன்ற லினன் போர்வையின் விளிம்புகளையும் தலையணையில் இருந்து தொங்குகிற மூடு துகிலின் விளிம்புகளையும் எடுத்து முந்தினதை அவர்களுடைய திருச்சரீரத்தின் மீதும் பிந்தியதை அவர்களுடைய திருச்சிரசின் மீதும் விரிக்கிறார். மாதா இப்போது ஒரு கல்லாலான பெட்டியின் மூடியின் மீது வைக்கப்பட்டிருக்கிற வெண் பளிங்கினால் ஆன சுரூபத்தை போல் இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு அருளப்பர் அவர்களை கண்டு தியானிக்கிறார். அப்படி செய்கிற போது இன்னும் அதிகமான கண்ணீர் அவர் கண்களில் இருந்து வடிகிறது. அதன் பின் அவர் அந்த அறையை மாற்றி அமைக்கிறார். தேவைக்கு அதிகமான இருக்கைகள் எல்லாவற்றையும் அகற்றுகிறார். அந்த படுக்கையையும் சுவரை ஒட்டியிருக்கிற மேஜையையும் மட்டும் விட்டு வைக்கிறார். அருளிக்கங்களோடு உள்ள பெட்டியை அந்த மேஜை மீது வைக்கிறார். ஒரு முக்காலியை மட்டுப்பாவுக்கு போகும் வாசலுக்கும் மாதா படுத்திருக்கிற படுக்கைக்கும் இடையில் வைக்கிறார். ஒரு அடுக்கு பெட்டியும் அங்கு இருக்கிறது. அதன் மீது ஒரு விளக்கு இருக்கிறது. இருட்டத் தொடங்குவதால் அருளப்பர் அதை ஏற்றுகிறார். அதன் பின் அவர் கெத்செமனிக்கு விரைந்து போய் தம்மால் முடிந்தவரை அதிகமான மலர்களை பறிக்கிறார். ஏற்கனவே ஒலிவக்காய்கள் இருக்கிற ஒலிவக் கிளைகள் சிலவற்றையும் சேகரிக்கிறார். திரும்பி அந்த சிறு அறைக்கு போகிறார். விளக்கொளியில் அவர் மலர்களையும் கிளைகளையும் மாதாவின் திருச்சரீரத்தை சுற்றி அது ஒரு பெரிய மலர் வளையத்தின் நடுவில் இருப்பது போல வைத்து ஜோடிக்கிறார். இப்படி செய்யும் போதே மாதா தாம் சொல்வதை கேட்க முடியும் என்பது போல் படுக்கையில் கிடத்தப்பட்டிருக்கும் அவர்களுடைய சரீரத்தோடு பேசுகிறார். நீங்கள் எப்போதுமே பள்ளத்தாக்கின் லீலியாகவும்
இனிய ரோஜாவாகவும் அழகிய ஒலிவ மரமாகவும் கனிகளை சுமந்திருக்கிற திராட்சை தோட்டமாகவும் பரிசுத்த கோதுமை கதிராகவும் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாசனை திரவியங்களையும் ஜீவியத்தின் எண்ணெயையும் பலவான்களின் திராட்சை ரசத்தையும் தன்னை தகுதியோடு புசிப்பவர்களின் ஆத்துமங்களை மரணத்திலிருந்து பாதுகாக்கிற திவ்ய அப்பத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இங்கே உங்களை சுற்றி வைக்கப்பட்டுள்ள இந்த மலர்கள் அழகாயிருக்கின்றன. ஏனென்றால் அவை உங்களைப் போலவே எளிமையாகவும் மாசற்றவையாகவும் இருக்கின்றன. உங்களைப் போலவே முட்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உங்களைப் போலவே சமாதானம் உள்ளவையாக இருக்கின்றன. இப்போது இந்த விளக்கை நாம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வைப்போம். அதுவும் உங்களுக்கு காவல் இருக்கும்படியாக. நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் அவை நிறைவேறும்படி ஜெபிப்பதுமாகிய புதுமைகளில் குறைந்தது ஒன்றிற்காவது நான் காத்திருக்கும் வேளையில் உங்களுக்கு காவல் இருக்கிற எனக்கு துணையாக உங்கள் படுக்கை அருகில் அது இருக்கும்படியாக. முதலாவது புதுமை, ராயப்பரின் விருப்பப்படி அவரும் நிக்கோதேமுசின் ஊழியன் மூலமாக நான் தகவல் அனுப்புகிற மற்றவர்களும் உங்களை மீண்டும் காணுவது. இரண்டாவது, உங்கள் திருச்சுதனுக்குரிய சகல காரியங்களிலும் பங்கடைந்த நீங்கள் என்னை இரண்டாம் முறையும் ஓர் அநாதையாக விட்டுவிடாதபடி மூன்றாம் நாளுக்குள் அவரைப் போலவே விழித்தெழுவது. மூன்றாவது புதுமை, லாசர் உங்களைப் போலில்லை என்றாலும் அவருக்கு நிகழ்ந்தது போல உங்களுக்கும் நிகழ வேண்டும் என்று நான் நம்புவது ஒருவேளை நிகழாமல் போனால் கடவுள் எனக்கு சமாதானத்தை தருவது. ஆயினும் அது ஏன் நிகழக்கூடாது? ஜைருசின் மகளும் நாயின் பட்டணத்து வாலிபனும் தியோபிலஸின் மகனும் மீண்டும் உயிர் பெற்றார்களே. அப்போது போதகர் செயல்பட்டார் என்பது உண்மைதான். ஆயினும் வெளிப்படையான முறையில் இல்லை என்றாலும் அவர் உங்களோடு இருக்கிறார். மேலும் கிறிஸ்துநாதரின் வல்லபச் செயலால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் நோயால் இறக்கவில்லை. ஆனால் அம்மா, நீங்கள் உண்மையாகவே இறந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு மனிதனும் இறப்பது போல இறந்திருக்கிறீர்களா? இல்லை, அது அப்படி இல்லை என்று நான் உணர்கிறேன். உங்கள் ஆத்துமம் உங்களில், உங்கள் சரீரத்தில் இல்லை. அந்த விதத்தில் இது மரணம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் உங்களுடைய கடந்து போகுதல் நிகழ்ந்த விதத்தில் உங்களுடையது உங்கள் பூரண பரிசுத்தமானதும் கன்னிமை உள்ளதுமாகிய திருச்சரீரத்திலிருந்து பாவம் இல்லாததும் வரப்பிரசாதத்தால் நிறைந்திருக்கிறதுமான உங்கள் ஆத்மத்தினுடைய ஒரு தற்காலிக பிரிவு மட்டுமே என்று நான் நினைக்கிறேன். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான். எப்படி, எப்போது மறு ஐக்கியம் நிகழும், உயிர் உங்களிடம் திரும்பி வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் தம் வார்த்தையை கொண்டோ அல்லது தமது செயலை கொண்டோ
உங்கள் இறுதி மகிமையைப் பற்றிய உண்மையை எனக்கு காட்டும் வரையிலும் நான் இங்கே உங்கள் பக்கத்திலேயே நிலையாக இருப்பேன் என்பதில் நான் மிக நிச்சயமாயிருக்கிறேன். சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி முடித்திருக்கிற அருளப்பர் விளக்கை தரை மீது அந்த சிறு படுக்கையின் அருகில் வைத்துவிட்டு முக்காலியில் அமர்கிறார். ஜெபித்தபடி அந்த படுக்கையின் மீது இருக்கிற அந்த திருச்சரீரத்தை கண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறார்.